எப்பவுமே சுச்சுவேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகுது, பிரச்சனை ரொம்ப பெருசாகுது அப்படின்னா அங்க அதுக்கு நடுவுல கர்த்தர் ஒருத்தரை எழுப்ப போறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் மொத்தமும் இதான். எப்ப சூழ்நிலைமைகள் மோசமாகுதோ அப்ப கர்த்தர் ரட்சிக்கும்படி ஒருத்தரா எழுப்பி 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 எழுப்புவார். அப்ப ஆண்டவருக்குள்ள நான் நம்புறேன், இந்த கடைசி காலம் மோசமா தான் இருக்கு. எத்தனை பேர் ஆமா என்ன சொல்றீங்க? இந்த மோசமான கடைசி காலத்துல ஆங்காங்கே வைராக்கியமுள்ள எலியாக்கள், ஆங்காங்கே வைராக்கியமுள்ள யோவான் ஸ்தானகங்கள், ஆங்காங்கே வைராக்கியமுள்ள தெபோராட்கள், ஆங்காங்கே வைராக்கியமுள்ளவர்கள் எழும்பணும். அல்லேலூயா. அவர் அந்த ஆவியை ஊற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். அந்த அக்கினியை நமக்குள்ள வைக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒரு ஆவியானவர் ஒருத்தரா இருந்தா கூட பரவாயில்ல ஆண்டவருக்கு. குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இல்ல குடும்பத்துல நீங்க மட்டும்தான் ஆவிக்குரியவர்களா இருக்கீங்க, குடும்பத்துல நீங்க மட்டும்தான் ஜெபிக்கிறவர்களா இருக்கீங்க, நான் சொல்லுவேன் நீங்க போதும் ஆண்டவர்.